வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்றதுனா கொஞ்சம் கஷ்டம். ஆனா, அதே வெஜிடபிள்ஸ் கூட கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் பீர்க்கங்காவும், முட்டையும். இது ஒரு நல்ல காம்பினேஷன். இந்த ரெசிபியும் ரொம்ப சிம்பிள். ஆயில்ல கொஞ்சம் கடுகு, ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோனே வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, நமக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு, அது கூட கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காய் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கசப்பாக இருக்கான்னு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா கசப்பாக இருந்துச்சுன்னா ஹோல் குழம்பு ரொம்ப கசப்பாயிரும், நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனதில்லை. பட் எப்போவுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க பீர்க்கங்காய் மட்டும் சமைக்கிறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அவ்வளோ முட்டை உடச்சி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். இது ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹோல்சமான மீல். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பீர்க்கங்காயில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலும் கலோரிஸ் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் நல்ல ஃபைபர், ப்ரோட்டீன், இது வந்து ஒரு ஹோல்சமான மீல். நம்ம ரைஸ் கூட இது வச்சு சாப்பிட்டாவே போதும். நல்ல ஒரு பேலன்ஸ்டு மீல் கிடச்சிரும். ஸோ லஞ்சுக்கோ ஷஹருக்கோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வேலை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முட்டை பீர்க்கங்காய் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள்.